நான் இத்தகைய பிரேத ஜென்மத்தை அடைஞ்சேன். நான் இந்த பிரேத ஜென்மத்தை அடைஞ்சு வெகு காலம் ஆகிருச்சு. இந்த பிரேத ஜென்மத்தோடு நான் ரொம்பவுமே வருத்தப்படுறேன். பசியும் தாகமும் என்ன வாட்டுது. ஒருத்த இறந்துட்டானா அவனுக்காக செய்ய வேண்டிய சம்ஸ்காரம், சஞ்சயனம், விருஷோத்சர்க்கம், சோடசோ, சபிண்டிகரணம், மாசிக பிண்டோ, சிரார்த்தம் இந்த மாதிரியான சடங்குகளை இறந்தவனோட மகன் இல்ல மற்ற உறவினர்கள் யாருமே செய்யாம போனா இறந்தவன் பிரேத ஜென்மத்தை அடைஞ்சே தீருவான். கடமையில சிறந்த மன்னனே, நாட்டை ஆளற உனக்கு நான் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. நீ குடிமக்களை காக்கிற தலைவன், குடிமக்களுக்கு உறவினன். அதனால நீயே எனக்காக கர்மங்களை செஞ்சு என்னுடைய இந்த பிரேத ஜென்மத்திலிருந்து என்ன விடுவிக்கணும் அப்படின்னு அந்த பிரேத ஜென்மம் மன்னன் பக்ருவாகன் கிட்ட சொல்லுச்சு. பக்ருவாகனனும் அந்த பிரேத ஜென்மத்தை நோக்கி, பிரேதமே, உனக்கு புத்திரன் இல்லை என்பதாலும் உறவினர் இல்லாததாலோ உன்னை குறித்த கர்மம் செய்யாம நீ பிரேத ஜென்மத்தை அடைந்ததா சொல்லற. இந்த பிரேத ஜென்மத்தை நீ அடைந்ததன் காரணம் என்ன? இந்த பிரேத ஜென்மம் எவ்வாறு நீங்கும்? அதை பத்தி எனக்கு சொல்லுன்னு கேட்டான். அதுக்கு அந்த பிரேதம் மன்னனை நோக்கி என்ன சொல்லுச்சுன்னா, மன்னா, உத்தம பிராமணர்களின் பொருட்கள், தெய்வங்களுக்குரிய சொத்துக்கள், ஸ்திரீ, பாலன், அந்தகன், வாய் பேச இயலாதவன், காது கேளாதவன் இவங்களுடைய பொருட்கள் இதையெல்லாம் மோசம் செஞ்சு அபகரிச்சவன் யாராயிருந்தாலும் அவன் எப்பேற்பட்ட தானங்களை செய்தாலும் அவன் பிரேத ஜென்மத்தை அடைஞ்சே தீருவான். அது மட்டும் இல்ல, துறவரம் பூண்ட பெண்ணையும் தன்னோட கோத்திரத்திலேயே பிறந்த பெண்ணையும் பிறனுக்குரிய பெண்ணையும் விரும்பி கூடியவன் பிரேத ஜென்மத்தை அடைவான். மன்னா, நவரத்தினங்கள், பொன், மங்கையரின் ஆடைகள் இதையெல்லாம் திருடியவன் பிரேத ஜென்மத்தை அடைவான். போர்ல பகைவருக்கு புறங்காட்டி ஓடியவ, கடவுளை நிந்தனை செய்தவ, செய் நன்றி மறந்தவ, தனக்கு உதவி செய்தவனுக்கு தீமைகளை செய்தவ, சிறப்பான பஞ்ச யாகங்களை செய்யாதவ இவங்கெல்லாம் நிச்சயமா பிரேத ஜென்மத்தை அடைவான் அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்ட மன்னன், பிரேதமே, ஒருத்தனுடைய பிரேத ஜென்மம் எவ்வாறு நீங்கும்? அப்படிப்பட்டவனுக்கு எத்தகைய கர்மத்தை செய்யணும்? அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டா. உடனே பிரேத ஜென்மம் மன்னனை நோக்கி, மன்னா, நான் இதை உனக்கு சுருக்கமா சொல்லற, கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல தொடங்குச்சு. மன்னா, அக்னி வளர்த்து ஹோமம் செஞ்சு நீராடி விருஷோத்சர்க்கம் செஞ்சு 13 பிராமணர்களை வரவழைச்சு அவங்களுக்கு குடை, பாதக்குரடு, மோதிரம், ரத்தினங்கள், ஆசன பலகை, வஸ்திரம், பொன் இதையெல்லாம் வழங்கி பிருஷ்டான்ன போஜனம் செய்வித்து கட்டில் தானம், கடதானம் இந்த மாதிரியான தானங்களை செய்யணும். நாராயண மந்திரத்தை ஜெபித்தபடி சம்பூத சடங்குகளையும் செஞ்சா மரித்தவன் பிரேத ஜென்மத்திலிருந்து நீங்குவான்னு சொல்லுச்சு. மன்னன் பக்ருவாகனன் அந்த பிரேத ஜென்மத்துக்கிட்ட, பிரேதமே, இது தவிர வேற என்னென்ன கர்மங்கள் செஞ்சா பிரேத ஜென்மம் நீங்கும்னு கேட்டான். பிரேத ஜென்மமும், மன்னா, பிரேத ஜென்மம் அடைஞ்சவனை குறித்து எண்ணெய் நிறைந்த குடத்தை பெரியோர்களுக்கு தானம் கொடுத்தாலும் சகல பாவங்களும் நீங்கி பிரேத ஜென்மம் எடுத்தவன் நல்லுலகம் அடைவான். வசதி படைச்சவங்க பொன்னால குடங்கள் செஞ்சு அதுல பாலும் நெய்யும் நிரம்ப வார்த்து திக்பாலர்களையும் அஜசங்கரையும் ஸ்ரீஹரியையும் ஆராதனை செஞ்சு அந்த குடங்களை உத்தம அந்தணர்களுக்கு தானம் கொடுத்தா ஒருவனோட பிரேத ஜென்மம் நீங்குவதோடு தானம் கொடுத்தவனும் சிறந்த பலனை பெறுவான் அப்படின்னு சொல்லுச்சு. பிரேத ஜென்மம் சொன்னதையெல்லாம் மன்னன் கேட்டுட்டு இருந்த அந்த நேரத்திலேயே மன்னனை தேடிட்டு இருந்த அவனுடைய பரிவாரங்கள் அவன் அமர்ந்திருந்த பொய்கை கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. மன்னனோட பரிவாரங்களை பார்த்த அந்த பிரேத ஜென்மம் மறுகணமே அங்கிருந்து மறைஞ்சிருச்சு. மன்னன் பக்ருவாகனன் அந்த பிரேத ஜென்மம் சொன்னதையெல்லாம் நினைச்சு பார்த்தான். அந்த பிரேத ஜென்மம் நம்ம கிட்ட வேண்டி கொண்டபடி அதுக்கான கர்மங்களையும் தர்மங்களையும் நாமே செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சான். மன்னனும் தன்னோட பரிவாரங்களோடு நகரத்தை அடைஞ்சு அந்த பிரேத ஜென்மத்தை குறித்து கர்மங்களையும் தான தர்மங்களையும் முறைப்படி செய்தான். அதனால அந்த பிரேத ஜென்மமும் தனக்கு நேரிட்ட பிரேத ஜென்மத்தை நீங்கி நல்லுலகத்தை அடைஞ்சது. அகால மரணம் ஏன் ஏற்படுகிறது? ஒரு மனிதனுக்கு ஆயுள் காலம் 100 அப்படின்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆனா இந்த கலியுகத்துல 100 வருஷங்கள் வாழறவங்க ரொம்ப அரிதாகவே இருக்காங்க. சாஸ்திரங்களை கற்றுணர்ந்த பிராமணரா இருந்தாலும், வீரம் பொருந்திய சத்திரியனா இருந்தாலும், மற்ற இனத்தவரா இருந்தாலும் பல வேளைகள்ல அகால மரணம் அடையறாங்க.
ஒருத்தர் செய்யற பாவங்கள்னாலேயே அவன் அகால மரணத்தை அடையறான். மனிதர்கள் இந்த கலியுகத்துல வேத சாஸ்திரங்களை தொடர்ந்து படிப்பதில்லை. பாரம்பரிய கர்மங்களையும் தங்களுடைய சோம்பலால விட்டுட்டாங்க. மற்றவனுடைய மனைவி மீது நாட்டம் கொள்றது, தூய்மை இல்லாத இடங்கள்ல உண்பது, இந்த மாதிரியான செயல்கள் அவங்களோட ஆயுள குறைச்சிருச்சு. நம்பிக்கையின்மை, தூய்மையின்மை, தெய்வ பக்தியின்மை, நன்னடத்தையின்மை, இந்த மாதிரியான காரணங்களால அவங்க யம தர்மனோட கையில சீக்கிரமே அகப்படுறாங்க. இம்மைக்கும் மறுமைக்கும் புண்ணியத்தை தர நல்ல கருமங்களை செய்யாதவனும், பெரியோரை போற்றி பூஜிக்காதவனும், அறிந்தே பாவங்களை செய்பவனும் தன்னுடைய ஆயுள் முடியறதுக்கு முன்னாடியே மரணத்தோட கையில சிக்குவாங்க. மற்றவங்களுக்கு கேடு நினைக்கிறவனும், பொய் பேசுறவனும், கருணையே இல்லாதவனும், தனக்கான கர்மங்களை செய்யாம இருக்கிறவனும் சீக்கிரமாவே யம தர்மனோட கையில அகப்பட்டு யமலோகத்துல துன்பப்படுறாங்க. ஒருத்தன் தன்னோட உடலானது பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களால நிர்ணயிக்கப்பட்டது அப்படிங்கிறத உணர்ந்து மறுபடியும் இந்த பூமியில பிறவி ஏற்படாதபடி நல்ல கர்மங்களை செய்யணும். ஏற்கனவே தன்னை பற்றியுள்ள பாவங்களை எரிச்சு சாம்பலாக்கணும். பூர்வ புண்ணிய கர்மங்களால உருவாகிற தேகத்தை யாருடையதுன்னு யாரால நிர்ணயித்து சொல்ல முடியும்? இந்த தேகத்தை வீணா சுமந்து திரியிற ஜீவனோடது அப்படின்னு சொல்ல முடியுமா? உணவும் உடையும் கொடுப்பவனோடது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல கர்ப்பம் உண்டாக காரணமான தந்தையுடையது அப்படின்னு சொல்ல முடியுமா? 10 மாதம் கருப்பையில சுமந்து பெற்றெடுக்கிற தாயுடையதுன்னு தான் சொல்ல முடியுமா? அதுவும் இல்லைன்னா தொழிலை கொடுத்து அதுக்கான ஊதியத்தையும் கொடுக்கிற எஜமானனோடதுன்னு சொல்ல முடியுமா? மரணத்துக்கு அப்புறமா உடலை எரிச்சு சாம்பலாக்குற நெருப்புக்கு சொந்தமானதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல புதையுண்ட உடலை பீத்து குதிரை உணர நாய்கள் மற்றும் நரிகளுடையதுன்னு சொல்ல முடியுமா? உயிரற்ற உடலை தின்று வாழற புழுக்களுடையதுன்னு தான் சொல்ல முடியுமா? அதனால கொஞ்ச காலத்துல நெருப்புல எரிஞ்சு சாம்பலாவோ, புழு பூச்சிகளுக்கு இரையாகவோ, நாய் நரிகளுக்கு உணவாகவோ மாற இருக்கிற நிலையற்ற தேகத்து மேல ஆசையும் பற்றும் வைக்காம தன்னுடைய வாழ்நாள் கரைஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே பகவத் பாகவத அனுஷ்டங்களை கடைபிடிச்சு வாழணும். ஒருத்தன் ஒவ்வொரு பிறவியிலையும் மனசு, வாக்கு, காயம்ங்கிற 3 வித அங்கங்களால பாவங்களை செய்யறான். அதனால அவனோட ஒவ்வொரு பிறவியிலையும் அவனுடைய பூர்வ கர்ம பாவங்கள் அதிகரிக்குது. அவன் மறுபடியும் பூலோகத்துல பிறக்கிறப்ப முன்னாடி செஞ்ச பாவங்களும் அவன் கூடவே பயணிக்குது. தன் பூர்வத்துல செஞ்ச பாவங்களை உணர்ற அவன் ரொம்பவுமே வருத்தப்படுறான். ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்துல நுழையிற ஜீவனானது தான் அது வரைக்கும் அடைந்த புழு, பூச்சி, பறவை முதலான பிறவிகள் அனைத்தையுமே உணருது. கருப்பையில வாழற காலத்துல தாயுடைய மல மூத்திராதிகள்ல துன்பம் அடையிற அவன் இறப்பதை விட பிறப்பதன் மூலமா வர துன்பத்தை உணர்ந்துடறான். பிறவி எடுத்ததுக்கு அப்புறமா தான் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள், கவலைகள், நோய் நொடிகள், முதுமை எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு அவன் தவிக்கிறான். ஆனா இந்த உணர்வுகள் அனைத்துமே அவன் கர்ப்பத்துல இருக்கிற வரைக்கும் தான். அவன் பூமியில வந்து பிறந்துட்டா அந்த உணர்வுகள் அனைத்தையுமே மறந்துடுறான். பாலிய வயதுல விளையாட்டுகளாலும், வாலிப பருவத்துல மோக காமத்தாலும், முதுமை பருவத்துல உடல் தளர்ச்சி மற்றும் நோய்களாலும் அவன் எதையுமே உணர்றதில்ல. அதனால பிறவிங்கிறதே துன்பம்ங்கிறத உணராம அவன் பல பல பாவங்களை செஞ்சு மறுபடியும் பிறவிகள்ல சிக்கிக்கிறான். பூர்வ ஜென்ம புண்ணியத்தை பெற்ற ஒருவன் தான் முக்திங்கிற பூரண விடுதலையை பெறுகிறான். பூமியில ஒருத்த வந்து பிறந்துட்டானா குழந்தை பருவமோ, முதுமை பருவமோ, வாலிப பருவமோ, ஏழையோ, செல்வந்தனோ எந்த நிலைமையில இருந்தாலும் பாவ புண்ணிய கணக்குகளோடு மரணம் அவனுக்காக எப்பவும் காத்துட்டே இருக்கும். ஒருத்தன் படிப்பறிவு இல்லாதவனா இருந்தாலும், படிச்சவனா இருந்தாலும், எந்த குலத்துல பிறந்தவனா இருந்தாலும் அவன் மரணத்தை தழுவியே ஆகணும். பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தா மட்டும்தான் ஒருத்தன் உடல் இச்சைக்கு ஆளாகாம தவம், யோகம் மாதிரியான காரியங்கள்ல ஈடுபட்டு பிறவிகளில் இருந்து தப்பிக்க முடியும். கர்ம வினைகள்னாலதான் இந்த உலகத்துல ஒருத்த மறுபடியும் பிறந்து இறக்குறான். ஒவ்வொருத்தருடைய பாவம் தான் அவனுடைய மரண காலத்தை நிச்சயிக்குது. ஏற்கனவே ஒருத்த பூர்வ ஜென்மங்கள்ல அநேக பாவங்களை செய்திருந்தானா அவன் கருவுற்றதிலிருந்து 5 வயதுக்குள்ள செய்யற சிறிய பாவம் கூட அவனுக்கு மரணத்தை தரும். அவன் மறுபடியும் இந்த பூமியில பிறக்க நேரிடும்.
கொடிய பாவங்கள் செஞ்சவன் பூமியில பிறக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் கணக்குங்கிறதே கிடையாது. ஒருத்த பாலிய வயசுலயே மரணம் அடைகிறது அவ மகா பாவங்களை செய்ததன் காரணமாகத்தான். அதனால இந்த பூலோகத்துல வாழற காலத்திலேயே நல்ல நெறிப்படி வாழ்ந்து தான தர்மங்களை செஞ்சு புண்ணியம் பெற்றவன் மறுபடியும் பிறந்தாலும் அவன் தன்னுடைய மனைவி மக்களோடு பூரண ஆயுளோடு வாழ்ந்து கடைசியில நல்லுலகத்தை அடைஞ்சே தீருவான். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே இறக்க வேண்டியவர்கள் தான். அதனால இந்த மண்ணுலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் மறுபடியும் பிறவி ஏற்படாதவாறு வேத சாஸ்திரங்கள் சொல்லற நல்ல கருமங்களையும் தான தர்மங்களையும் செய்யணும். அப்படி பிறவிய அறுக்க முயற்சி செய்யாதவன் மறு ஜென்மத்துல அவ பிராமண குலத்துல பிறந்தாலும், சத்திரிய குலத்துல பிறந்தாலும், வைசிய குலத்துல பிறந்தாலும், சூத்திர குலத்துல பிறந்தாலும் தரித்திரனுக்கே பிறப்பான். ஒருவேளை உணவும் கூட கிடைக்காம, உடுத்த உடையும் இல்லாம வறுமையில உழன்று இறந்து மறுபடியும் பிறவி எடுப்பான். ஒருத்த நல்ல குலத்துல பிறந்து செல்வத்தோடு திகழ்ந்து நல்ல மனைவியை அடைந்து நல்ல குணம் நிரம்பிய மக்களை பெற்று நல்ல வாழ்க்கையை பெறுவது அவன் தன்னுடைய பூர்வ ஜென்மங்கள்ல செஞ்ச தான தர்மங்களின் பலனே அன்றி வேறொன்றும் இல்லை. ஒருத்த அடைஞ்ச பிறவி எத்தகையதா இருந்தாலும் புனர்ஜென்மத்திலேனும் அவன் சிறப்பான பிறவியை அடைய முயற்சி செய்யணும். புண்ணிய தலங்களுக்கு போய் புனித நீராடியவன் உடல் தூய்மையும் மன தூய்மையும் அடைவான். பெரியோருக்கு கீழ்ப்படிந்து பொய் பேசாம வாழ்பவன் சகல சாஸ்திரங்களையும் கற்ற வித்வானா பிறப்பான். தான தர்மங்கள் செய்தவன் மறு ஜென்மத்துல தனவானா பிறப்பெடுப்பான். புண்ணியத்தல யாத்திரை மேற்கொள்ளாதவ, தான தர்மங்கள் செய்யாதவ இவங்கெல்லாம் மறுபடியும் பாவ ஜென்மங்களை அடைஞ்சு நரகத்துல வீழ்ந்து கஷ்டப்படுவான். துர்மரணம் எதனால் ஏற்படுகிறது? உண்ண உணவில்லாம பட்டினி கிடந்து இறந்தவ, கொடிய விலங்குகள் தாக்கி இறந்தவ, நெருப்புல அகப்பட்டு உயிர் விட்டவ இவங்க எல்லாரும் துர்மரணம் அடைஞ்சவங்க தான். காலரா நோயால இறந்தவ, குஷ்ட ரோகத்தினால தேகத்துல புழு உண்டாகி இறந்தவ, நோயால இறந்தவ, கழுத்துல சுருக்கிட்டு கொண்டு தற்கொலை செய்தவனும், விஷம் மருந்தி மாண்டவனும், மலையிலிருந்து விழுந்து மரணம் அடைஞ்சவனும், வைரத்தை பொடி செஞ்சு உண்டவனும் துர்மரணம் அடைஞ்சவங்க தான். கொடிய பறவைகளின் அழகுனால இறந்தவ, எருது முட்டி இறந்தவ, குளம் மற்றும் நதிகள்ல மூழ்கி இறந்தவ, நாய் நரிகள் கடித்து இறந்தவ, இழி குளத்தானால அடிபட்டு மரணம் அடைஞ்சவ, இடி விழுந்து இறந்தவ, மரம் வீழ்ந்து மடிந்தவ, இழிந்த மங்கையரை தீண்டிட்டு ஸ்நானம் செய்யாம இறந்தவ இவங்க எல்லாருமே துர்மரணம் அடைஞ்சவங்க தான். இந்த மாதிரி இறந்தவரை சார்ந்தவருக்கு தீட்டு கிடையாது. துர்மரணம் அடைஞ்சவனை குறித்து நாராயண பலியை செஞ்சதுக்கு அப்புறமா தான் கர்மங்களை செய்யணும். துர்மரணத்தை அடைஞ்சவ பிராமணனா இருந்தா 6 மாதங்களுக்குள்ளும், சத்திரியனா இருந்தா 3 மாதங்களுக்குள்ளும், வைஷ்யனா இருந்தா 1.5 மாதங்களுக்குள்ளும், சூத்திரனா இருந்தா அவ இறந்த உடனேயும் அவங்களுக்குரிய கர்மங்களை செய்யணும். கங்கா தீர்த்தத்திலோ, யமுனா தீர்த்தத்திலோ, நைமிசாரண்யத்திலோ, புஷ்கர கஷேத்திரத்திலோ, அரச மர நிழலிலோ, தூய நீர் சுழன்றோடுற ஏதாச்சும் ஒரு இடத்திலோ, பசுமாட்டு கொட்டிலோ, வீட்டிலோ, கோயிலிலோ கிருஷ்ண விக்கிரகத்துக்கு முன்னாடி நாராயண பலியை செய்யணும். வேத மந்திரங்களால பகவான ஸ்தோத்திரம் செஞ்சு ஆராதனை செஞ்சு தெற்கு முகமா இருந்துட்டு வேத புராண பாராயணத்தோடு மந்திரங்களை உச்சாடனம் செய்யணும். புருஷ சூக்தமும் விஷ்ணு மந்திரமும் பாராயணம் செய்யலாம். சங்கு சக்கர பீதாம்பர தாரியே, மரித்தவனுக்கு நீயே நட்பேற்றை அளிக்க வேண்டும் அப்படின்னு விஷ்ணு பகவான பிரார்த்தனை செஞ்சு தியானம் செய்யணும். அதுக்கப்புறமா பிராமணர்களுக்கு போஜனம் செய்வித்து தானியங்கள், குடை, வெள்ளி, நெய், வஸ்திரம், காய்கறிகள், தேன், பால் இதையெல்லாம் தானம் கொடுத்து பிண்டம் படைச்சு தாமிர கிண்ணம் இல்ல சங்குனால அர்க்கியம் செய்யணும். கர்மம் செய்யறவ முழங்கால நின்னபடி சுவாச கும்பகம் செஞ்சு அர்க்கியமும் ஏகோதிஷ்டமும் செய்யணும். முதல் பிண்டத்துக்கு ஆபோ தைவி மதுமதினும், 2வது பிண்டத்துக்கு உபயா மகர்ஹிடோசினும், 3வது பிண்டத்துக்கு ஏனா பவாக காகசாசானும், 4வது பிண்டத்துக்கு ஏ தேவசானும், 5வது பிண்டத்துக்கு சமுத்திரம் கச்சானும், 6வது பிண்டத்துக்கு அக்னிர் ஜோதினும், 7வது பிண்டத்துக்கு ஹிரண்ய கர்ப்பானும்,
8வது பிண்டத்துக்கு யமாயனும், 9வது பிண்டத்துக்கு யஜ்ஜாக்கிரத்னும், 10வது பிண்டத்துக்கு யா ஃபலினி அப்படின்னும், 11வது பிண்டத்துக்கு பத்ரம் கர்ணேபின்னு சொல்லி பிண்டங்களை இடணும். அடுத்த நாள் 11 தேவதாசிரார்த்தம் செய்யணும். 5 வேத சாஸ்திரங்கள் கற்றுணர்ந்த உத்தம பிராமணர்களை அழைச்சு அர்க்கியம் செய்யணும். அதுக்கப்புறமா இறந்தவனை குறித்து எள், இரும்பு, பொன், பருத்தி, உப்பு, கோதானம் உள்ளிட்ட தானங்களையும் செய்யணும். இப்படி கர்மம் செய்கிற புத்திரனுக்கு 10 நாட்களோ, மற்ற தாயத்தார்களுக்கு 3 தினமும் தீட்டு உண்டு. இப்படியெல்லாம் செஞ்சா துர்மரணம் அடைஞ்சவன் நல்ல கதியை அடைவான். சபிண்டீகரணம் என்றால் என்ன? இறந்து போனவன் 12 நாட்கள் பிரேத சரீரத்தோடு பூமியில தங்கியிருப்பான். அதுக்கப்புறமா பிண்ட சரீரத்தோடு 1 வருட காலம் நெடும் பயணத்தை மேற்கொண்டதுக்கு அப்புறமா அவன் தன்னோட முன்னோர்கள் வசிக்கிற பித்ருலோகத்தை அடைவான். அதனால இறந்தவனுக்காக அவன் இறந்த 12வது நாள்ல புத்திரனால செய்யப்பட வேண்டிய சடங்கு தான் சபிண்டீகரணம்னு சொல்லப்படுது. இறந்தவனுக்காக செய்யப்படுற சபிண்டீகரணம் அவனோட குலத்துல ஏற்கனவே இறந்த முன்னோர்களோட பிண்டத்தோடு இப்ப இறந்தவனுடைய பிண்டத்தை சேர்க்கும். இதனால இறந்தவ தன்னுடைய பிரேத சரீரம் நீங்க பெற்று பித்ருக்களோடு சேர்வான். உலக வாழ்க்கையை விட்டு உடலையும் விட்டு இறந்தவனுக்கு 1 ஆண்டு முடியிற வரைக்கும் சகலமும் சாஸ்திரப்படி செஞ்சு சபிண்டீகரணமும் செஞ்சு அவனோட குலத்துல முன்னமே இறந்தவருடைய பிண்டத்தோடு இப்ப இறந்தவனுக்குரிய பிண்டத்தையும் ஒன்று சேர்க்கணும். ஒருத்த இறந்த 12வது நாளிலோ, 3வது பட்சத்திலோ, 6வது மாதத்திலோ சபிண்டீகரணம் செய்யலாம். ஒருத்த இறந்து அவனுடைய ஆண்டு திதியில சபிண்டீகரணம் செஞ்சா இறந்தவன் நல்ல உலகத்தை நிச்சயமா அடைவான். தந்தை இறந்ததுக்கு அப்புறமா அவனுடைய புத்திரன் தந்தைக்கான கருமங்கள் எல்லாத்தையும் செஞ்சு சபிண்டீகரணம் மட்டும் செய்யாம விடுபட்டிருந்தாலும் புத்திரன் திருமணம் உள்ளிட்ட மங்கள காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது. அப்படி புத்திரனுக்கு திருமணம் செய்ய நேரிட்டா உடனடியா சபிண்டீகரணத்தை செஞ்சதுக்கு அப்புறமா தான் திருமணத்தை செய்யணும். சபிண்டீகரணம் செய்யற வரைக்கும் இறந்தவன் பிரேதத்துவத்துடனேயே இருப்பான். அதனால கர்மம் செஞ்சவனுக்கு கொஞ்சம் அசுத்த தோஷம் இருக்கும். இதனால அவன் சுப காரியங்கள்ல ஒன்ன கூட செய்யக்கூடாது. சந்நியாசிகளுக்கு கூட பிச்சை இடுவது கூடாது. பிண்டம் சேர்த்ததுக்கு அப்புறமா இறந்தவன் பிரேதத்துவம் நீங்கி பித்ரு நிலையை பெற்று மகிழ்வான். ஒருத்த இறந்து 12வது நாளிலேயே சபிண்டீகரணம் செய்யறது ரொம்பவுமே உத்தமம். சபிண்டீகரணம் செஞ்சதுக்கு அப்புறமா தாய் தந்தையர் குலத்துல 3 தலைமுறையில உள்ளவர்களுக்கும் சிரார்த்தம் செஞ்சிடணும். தந்தை இறந்து 10 நாட்களுக்குள்ள தாயும் இறந்துட்டாங்கன்னா 2 பேருக்கும் செய்ய வேண்டிய 11வது நாள் சிரார்த்தத்தை நிறுத்தக்கூடாது. 12வது நாள்ல தாய்க்கு சபிண்டீகரணம் செஞ்சதுக்கு அப்புறமா தந்தைக்கு சபிண்டீகரணம் செய்யணும். பெண் பிள்ளைய பெற்றவன் பிரம்ம விதிப்படி பொருள் கொஞ்சமும் வாங்காம அந்த பெண்ணை கன்னிகாதானம் செய்வித்து அதுக்கப்புறமா அவ இறந்தானா அவளுடைய கணவனோட கோத்திரத்தை சொல்லி கிரியைகளை செய்யணும். ஆனா பெண் பிள்ளைய பெற்றவ விலைய பெற்று பெண்ணை ஒருவனுக்கு மனம் செய்வித்து அதுக்கப்புறமா அவன் மாண்டு போனானா அவளுக்கு அவளோட தந்தையின் கோத்திரத்தை சொல்லித்தான் கிரியைகளை செய்யணும். பிதாவுக்கு புத்திரன் மட்டும்தான் கர்மம் செய்யணும். புத்திரன் இல்லைன்னா இறந்தவனுடைய சகோதரர்கள்ல மூத்தவனோ இல்ல கடைசி சகோதரனோ கர்மம் செய்யணும். இல்ல சகோதரர்களுடைய புத்திரன் கர்மம் செய்யணும். இறந்தவனுடைய சகோதரர்கள் சொத்துக்களை பிரிச்சுட்டு தனித்தனியா வாழ்ந்து வந்தா அவனோட மனைவியே கர்மம் செய்யணும். இறந்தவனுக்கு புத்திரனோ சகோதரனோ அவங்களுடைய புத்திரரோ மனைவியோ இல்லைன்னா அவனோட பங்காளி கர்மம் செய்யணும். பங்காளியும் இல்லைன்னா அவனுக்கு மாணாக்கன் இருந்தா அவன் கர்மம் செய்யணும். இப்ப நம்ம சொன்னவங்கள்ல யாருமே இல்லைன்னா புரோகிதனே இறந்தவனுக்குரிய கர்மங்களை செய்யலாம். இறந்தவனுக்காக சபிண்டீகரணம் செஞ்சதுக்கு அப்புறமா அவனுடைய 3 தலைமுறையினருக்கும் சிரார்த்தம் செய்யணும். பித்ருக்களை விட்டுட்டு இறந்தவனை மட்டுமே குறித்து சிரார்த்தம் செஞ்சா இறந்தவனும் சிரார்த்தம் செஞ்சவனும் சிரார்த்தத்தை சேவிக்கின்ற புரோகிதனும் நரகத்தை அடைவாங்க. இறந்தவனுக்கு பல பேர் இருந்தாலும் ஓராண்டு வரையிலும் ஒருவனே கிரியைகள் அனைத்தையும் செய்யணும். தந்தையை பெற்ற பாட்டன் உயிரோடு இருக்கிறப்ப தகப்பன் இறந்தா இறந்த தந்தைக்கு சபிண்டீகரணம் செய்யக்கூடாது.
பாட்டன் இறந்ததுக்கு அப்புறமா அந்த பாட்டனுக்கு சபண்டீகரணம் செஞ்சு அதுக்கப்புறமா தான் தந்தைக்கு சபண்டீகரணம் செய்யணும். அதே மாதிரி தந்தையோ தந்தையை பெற்ற பாட்டியும் உயிரோடு இருக்கிறப்ப தாயார் இறந்தாங்கன்னா